வணக்கம் மக்களே. நான் டினோயன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சனா வந்து கடந்த 6 நாட்களுக்கு முதல் மன்னாரில் இடம்பெற்ற அந்த பிரச்சனையை தொடர்ந்து குறிப்பிட்ட சில நாட்களாக வந்து தன் லைவில், அதாவது அவருடைய முகப்புத்தகத்தில் வந்து லைவில் வந்து வேற இல்லை. இதை வந்து வேறு என்ன நிலைமையில் இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் எங்களை மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இன்று காலை 5 மணி அளவில் வந்து தனது முகப்புத்தகத்தில் வந்து லைவில் வந்திருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றதை வந்து நீங்களே பார்த்துட்டு வாங்க. குட் மார்னிங் டாக்டர் அர்ச்சனா. லைவரேன்னு சொல்லி கொண்டீங்கள். நான் கதைப்ப மாறுதலா? தேங்க்யூ. இவ்வளத்தையும் கூறிவிட்டு ஒரு பதிவினையும் வந்து அவர் தனது முகத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், சொல்ல எவ்வளவோ இருக்கின்றது, வாய்கள் கட்டப்பட்டுள்ளன, ஓடிக்கொண்டே இருக்கின்றேன், என் இனத்துக்காகவும் என் நாட்டிற்காகவும் தங்களை அர்ப்பணித்த மறவர்களை நினைத்த வண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். என்னை நோக்கி எறியப்படுகின்ற ஒவ்வொரு கற்களையும் மலைகளாக அடுக்கிக் கொண்டு வாழ்க்கையில் என் இலட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றேன். எனது கனவுகளை, எனது சந்தோஷத்தையும் என்னையும் கடைசியில் இழந்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன். நடமாடும் சுதந்திரத்தை கூட கேள்வி ஆக்கிக்கொண்டே கண்ணீருக்குள் ஆனந்தமாக இருக்க பழகிக்கொண்டேன். தனிமையையும் சுகம்தான் என்பதை சொல்லி தந்து விட்டார்கள். சாகத் துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சு மெத்தை என்பார்கள். இப்படிக்கு உங்கள் மகன் ராமநாத் அர்ச்சுனா என்று கூறிய வண்ணம் இந்த லைவில் தொடர்ந்து ஒரு பாட்டை வந்து அவர் நினைச்சிருந்தார். விழாத்தோட வந்து தன் லைவை வந்து நிறைவுபடுத்தியிருந்தார். உண்மையிலேயே என்ன நடக்கின்றது, எது நடக்கின்றது வந்து எதுக்குமே தெரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. ஓகே மக்களே, இது போன்ற தகவல்களை வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு எனது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் இனத்துக்காக எமக்காக போராடி கொண்டிருக்கும் டாக்டர் அர்ச்சுனா பற்றி மேலும் தகவல்கள் அறிகிறதுக்கு வந்து நான் போடுற வீடியோக்காக எதிர்பார்த்துருங்கள். நன்றி.